இந்த வீடியோவில் இந்தியாவோட அமைவிடம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடு. இப்போ உலகத்தில் நிறைய நாடு இருக்குது. அதில் பரப்பளவில் 7வது பெரிய நாடு இந்தியா தான். அப்போ ஃபஸ்ட்டு எந்த நாடு பெருசுன்னு, இந்த நாடுகள்லேயே எது பெருசுன்னு பார்த்தா ரஷ்யா தான் ஃபஸ்ட்டு பெருசு. இந்தியா உலகளவில் 7வது பெரிய நாடு. அப்போ ஃபஸ்ட்டு எதுன்னா ரஷ்யா தான். உலகத்திலே பெரிய நாடு ரஷ்யா. 2வது பெரிய நாடு கனடா. 7வது பெரிய நாடு இந்தியா. சரி, இப்போ இந்தியாவில் பார்த்துட்டோம். அடுத்தது மொத்தம் ஒரு 7 கண்டம் இருக்கா. அதில் ஆசிய கண்டம் வரும். ஆசிய கண்டம்னா கஷ்டம். இதுதான் ஆசிய கண்டம். இந்த ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு இந்தியா. அப்போ இங்கே எது பெரிய நாடுன்னு கேட்டால் சீனா. சீனா ஃபஸ்ட்டு பெரிய நாடு ஆசியாவுக்குள்ளே. இந்தியா 2வது பெரிய நாடு. இப்போ உலக அளவில் 7வது பெரிய நாடு. ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு இந்தியா. அப்புறம் இது ஏனைய ஆசிய பகுதியிலிருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டும் உள்ளது. இந்தியா மற்ற ஆசிய பகுதியிலேருந்து இமயமலையால் பிரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஆசிய பகுதின்னு சொன்னால், இந்த ஆசிய பகுதியில் இங்கே இமயமலை போகுது. கட்டும் இங்கே இமயமலை போகுது. இது ஆசிய பகுதி. மற்ற ஆசிய பகுதி இங்கேருந்து இந்தியாவை இமயமலை தான் பிரிக்குது. சரி, அடுத்த பாயிண்ட்டு. இந்தியாவோட நிலப்பரப்பு மொத்த பரப்பளவு. இந்தியாவோட பரப்பளவு எவ்வளோன்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர். ஒரு சதுர கிலோமீட்டர்னால் ஃபஸ்ட்டு என்ன தான் ஒரு சதுரம். இந்த சைடு 1 கிலோமீட்டர், இந்த சைடு 1 கிலோமீட்டர், இங்கே 1 கிலோமீட்டர், இங்கே 1 கிலோமீட்டர். இது சேர்ந்தது தான் ஒரு சதுர கிலோமீட்டர். இந்த மாதிரி இந்தியா 32,87,263 சதுர கிலோமீட்டர் மொத்தம் பரப்பளவு இந்தியாவுக்கு இருக்குது. இது பூமியோட மொத்த பரப்பளவில். இப்போ இதான் பூமின்னா, இந்த பூமியோட மொத்த பரப்பளவு இருக்குல்ல, இதில் இந்தியா எவ்வளோ படத்தில் அடைச்சின்னு இருக்குன்னா 2.4%. பூமியோட மொத்த பரப்பளவில் 2.4% இந்தியா இருக்குது. இப்போ என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம். உலகத்தில் 7வது பெரிய நாடு இந்தியா. ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நாடு இந்தியா. இது இமயமலையால் தான் மற்ற ஆசிய பகுதியிலேருந்து பிரிச்சுருக்காங்க. இந்தியாவோட மொத்த பரப்பளவு 32,87,263 சதுர கிலோமீட்டர். இந்த இந்தியா பூமியில் 2.4% இடத்த பரப்பளவில் இருக்குது. உலகத்தில் இருக்கிற இப்போ 190க்கு மேலே நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் சின்ன சின்ன நாடுகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பல நாடுகளை விட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் சிலது பெருசாக இருக்குமா. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட எல்லைக்கு வரும். இந்தியாவோட நில எல்லை மொத்தம் 15,200 கிலோமீட்ரு. இந்தியாவோட மொத்த நில எல்லை 15,200 கிலோமீட்டர். எதோ சொல்கிறாங்கன்னா அதை காட்டும். இங்கே பாருங்கள், இந்தியா இங்கேருந்து இது வரைக்கும் கடலால் சூழ்ந்துருக்கா. இங்கேருந்து இங்கே மேலேருந்து இது ஃபுல்லாக நிலத்தால் சூழ்ந்துருக்கு. இந்த நில எல்லை மொத்த தூரம் 15,200 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. அதில் எந்தெந்த சைடு என்ன இருக்குன்னா, வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் 2 இருக்குது. வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான் இருக்குது. கிழக்கில் வங்காளதேசம், மியான்மர் இருக்குது. இதுங்க தான் இதோட நில எல்லை, இந்தியாவோட நில எல்லை. இந்த மேப்பில் பாருங்கள், வடமேற்கில் பாகிஸ்தான், மேலே வடக்கு, கீழே தெற்கு, இந்த சைடு கிழக்கு, ரைட் சைடு கிழக்கு, லெஃப்ட் சைடு மேற்கு. இதை ஞாபகம் வச்சுக்கிங்க எப்பவுமே. இந்த மேப்பு இதை ஞாபகம் வச்சு தான் பூமியாக இருந்தாலும் இந்தியா மேப்பாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம். வடமேற்கில் பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானா ரெண்டும். இது வடக்கு, இது மேற்கு. ரெண்டுத்துக்கும் சென்றால் இது வடமேற்கு. பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது. வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான். சீனா வடக்கு, நேபாளம், பூட்டான், இது 3 வடக்கில் இருக்கா. கிழக்கில் பங்களாதேஷ்னா வங்காளதேசம், இதுதான் பங்களாதேஷ்.
பங்களாதேஷ், மியான்மர் இது ரெண்டும் கிழக்கில் இருக்குது. இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம். வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். வடக்கில் சீனா, நேபாளம், பூட்டான். கிழக்கில் மியான்மர், பங்களாதேஷ். இதுங்க ஃபுல்லாக நில எல்லை. இது மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தோம், 15,200 கிலோமீட்டர்னு பார்த்தோம். அதில் அதிகபட்சமான நில எல்லை, இந்தியா அதிகமான நில எல்லை யார் கூட வச்சுருக்காங்கன்னா பங்களாதேஷ் கூட தான். வங்காளதேசத்துக்கு கூட 4,156 கிலோமீட்டர் நில எல்லையும், கம்மியான நில எல்லை யார் கூட இருக்குன்னா ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர் நில எல்லையும் இந்தியாவுக்கு இருக்குது. அது மேப்பில் எந்த இடம்னா பாருங்க, ஆப்கானிஸ்தான். இந்த கொஞ்சமாக இடம் இருக்குல்ல, இதுதான் இருக்கிறதுலே கம்மியான நில எல்லை இந்தியாவுக்கு. இந்த ஆப்கானிஸ்தான் கூட இங்கே தான் 106 கிலோமீட்டர் நில எல்லை கம்மியாக இருக்கலாம். அதே அதிகமான நில எல்லை இந்தியா கூடன்னு கேட்டால் பங்களாதேஷ் கூட. இது ஃபுல்லாக இந்தியா கூட நில எல்லை. இது 4,156 கிலோமீட்டர் நில எல்லை. அதிகபட்சமான நில எல்லை எந்த நாடு கூடனா பங்களாதேஷ் கூட. குறைஞ்சதுன்னு கேட்டால் ஆப்கானிஸ்தான் கூட. அதிகபட்சமாக எவ்வளோன்னா 4,156 கிலோமீட்டர். குறைஞ்சதுன்னு கேட்டால் ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, தெற்கில் இந்தியாவோட தெற்கில் இந்திய பெருங்கடல் இருக்குது. இந்தியாவோட தெற்கில் இந்திய பெருங்கடல், கிழக்கில் வங்காள விரிகுடா, மேற்கில் அரபிக்கடல் சூழ்ந்து மொத்தமாக 6,100 கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களிலும் கொண்டுள்ளது. அது என்னென்னு பார்த்துடலாம். இதில் பாருங்கள், கீழே தெற்கில் இந்திய பெருங்கடல், இந்த சைடு இருக்க கடல் வங்காள விரிகுடா, இங்கே மேற்கில் அரபிக்கடல். இந்த மாதிரி 3 சைடும் கடற்கரை பகுதி எவ்வளோ இருக்குன்னா 6,100 கிலோமீட்டருக்கு கடற்கரை பகுதி மட்டும் இந்தியா கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்தியாவோட கடற்கரையின் மொத்த நீளம், மொத்தமாக இந்தியாவோட கடற்கரையின் மொத்த நீளம் தீவு கூட்டங்களையும் சேர்த்து. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது 3 பக்கம் இந்த நிலப்பகுதியை, இந்தியாவோட நிலப்பகுதி கீழே இப்படி இருக்கா, இந்த 3 பக்கம் மட்டும் 6,100 கிலோமீட்டர். ஆனால் இங்கே இந்த வார்த்தை பாருங்க, தீவு கூட்டங்களையும் சேர்த்துன்னா இங்கே சின்ன சின்ன தீவுங்க நிறைய இருக்குமா, அந்த தீவில் இருக்கிற கடற்கரை பகுதியெல்லாம் சேர்த்து மொத்தமாக எவ்வளோன்னா 7,516.6 கிலோமீட்டர் தான். ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியுதா. இந்த சைடு கடல், இந்த கடல்லேருந்து இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்னால் 6,100 3 பக்கமும். இதுவே இந்த தீவு கூட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து, இங்கே நிறைய தீவு இருக்கும், இந்த தீவு கூட்டு எல்லாத்தையும் சேர்த்து மொத்த கடற்கரை நீளம் கேட்டாங்கன்னா 7,516.6 கிலோமீட்டர். நெக்ஸ்ட்டு, உலகத்தில் இந்தியா எங்கே இருக்குது, இந்தியாவோட அமைவிடம் எங்கே இருக்குது அதான் பார்க்க போகிறோம். இப்போது கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும், இதுதான் ஆசியானா, இது கிழக்கு, இது மேற்கு, இது ரெண்டுத்துக்கும் சென்ட்ராக ஆசியாவின் தென்பகுதியில் அந்த ஆசிய கண்டத்தோட தெற்கு பகுதி இந்த இடத்துக்கிட்ட இந்தியா இருக்குது. கிழக்கு மேற்குக்கு சென்ட்ராக மத்தியில் ஆசியாவோட தென்பகுதியில் இருக்குது. அந்த மேப்பில் பார்த்தா உங்களுக்கு புரியும், மேப்பில் காட்டுறோம். இதுதான் ஆசிய கண்டம். இந்த ஆசிய கண்டத்தில் இது கிழக்கு சைடு, இது மேற்கு சைடு. இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் சென்ட்ராக தென்பகுதியில் தெற்கு சைடு இந்தியா இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, இந்திய பெருங்கடல் வழிப்பாதை. இந்திய பெருங்கடலோட வழிப்பாதை, இந்திய பெருங்கடல் வழிப்பாதை மேற்கில் உள்ள ஐரோப்பிய நாடுகளையும் கிழக்காசிய நாடுகளையும் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் இந்திய பெருங்கடல். இந்த இடத்துல நம்ம வர்த்தகம் வணிகம் பண்ணோம்னா இங்கே இருக்கிற ஆப்பிரிக்கா, ஐரோப்பா இந்த நாடும் கூட நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும். அது இந்த சைடு தென்கிழக்கு, தெற்குன்னா கீழே, கிழக்குன்னு அந்த சைடு,
இந்த தென்கிழக்கு சைடில் இருக்கிற நாடு கூட நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுது. இந்த இந்திய பெருங்கடல் இங்கே கீழே இருக்கிறனால. இந்தியாவின் மேற்கு கடற்கரை பாருங்கள். இந்தியாவின் மேற்கு கடற்கரை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை இணைக்கும் பாலமாகவும். அது இந்தியாவோட இதான் மேற்கு கடற்கரை. இந்த மேற்கு கடற்கரை என்ன பண்ணுதுன்னா ஆப்பிரிக்கா கூடயும் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுது. இங்கே இருக்கிற ஐரோப்பா கூடயும் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுது. இந்த ஆசியா கண்டத்தில் மேற்கு சைடு இருக்க நாடுங்க இருக்குல்ல, இந்த நாடுங்க கூடயும் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியுது. என்னென்ன சொன்னோம்? ஆப்பிரிக்கா கூட பிஸ்னஸ் பண்ணலாம், ஐரோப்பா கூடயும் பண்ணலாம். இங்கே மேற்கு சைடு இருக்கிற ஆசிய நாடும் கூட நம்மளால் இந்த மேற்கு கடற்கரை மூலமாக வணிகம் செய்ய முடியுது. அதே போல் இந்த கிழக்கு கடற்கரை இங்கே இருக்குல்ல, இந்த கிழக்கு கடற்கரை மூலமாக இங்கே இருக்கிற தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாத்துக்கூடயும் நம்மளால் இங்கே வணிகம் செய்ய முடியுது. அந்த பாயிண்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிழக்கு கடற்கரை இது மூலிமா தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசிய, தென்கிழக்குன்னா இந்த சைடு இருக்கிற நாடுங்க கூட தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசிய நாடுடன் நெருங்கிய வணிக தொடர்பு செய்கிறதுக்கும் அந்த கிழக்கு கடற்கரை நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவை ஒரு துணை கண்டம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு கண்டம்னா என்ன இருக்குன்னா பல்வேறு இயற்கை நில அமைப்பு இருக்கும். அங்கே மலை இருக்கும், ஆறு இருக்கும், கடல் இருக்கும், அந்த மாதிரி பல இயற்கை அமைப்புகள் இருக்கும். அதேமாதிரி காலநிலை இருக்கும். அங்கே அப்பப்போ நமக்கு பருவக்காற்று மாறுதா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த கோடை காலம், குளிர்காலம், அந்த மாதிரி காலநிலை மாறுதா, அந்த மாதிரி பருவ காலங்கள் மாறி மாறி வீசுது. இயற்கை தாவரங்கள் பல விதமாக இருக்குது, கனிமங்கள் நிறைய கிடைக்குது, மனித வளங்கள், இது எல்லாமே ஒரு கண்டத்தில் இருக்கிற மாதிரியே இந்தியாவிலையும் இருக்குது. இந்தியாவிலையும் இருக்குதுன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளெலாம் சேர்த்து. நம்ம வடமேற்கில் பார்த்தோமா பாகிஸ்தான், கிழக்கில் இருக்கிற மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை, இந்த எல்லா நாடு கூடயும் சேர்ந்து இந்தியாவை ஒரு துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க. இந்த பாகிஸ்தானை சேர்த்து சீனாவில் நேபாளம், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷு, இங்கே இருக்கிற இலங்கை, இந்த எல்லா நாடு கூடயும் சேர்த்து இந்தியா ஒரு துணைக்கண்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு கண்டத்தில் என்னென்ன காலநிலை இருக்கணும், மனித வளங்கள், கனிமங்கள், இயற்கை தாவரங்கள், நில அமைப்பு, இது எல்லாமே இந்தியாவை சுற்றிக்கிற இந்த கொஞ்சம் நாடுகள் பார்த்தாலும் இதில் எல்லாத்துலேயுமே காணப்படுறதுனால இதை ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பூமியில் இந்தியாவோட அமைவிடம் எப்படி இருக்குன்னா, இப்போது இந்த கிராஃபெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது போட்டிருக்கோம். கிராஃப் எப்படி போடும், இப்போது பூமின்றது எப்படி இருக்குன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. பூமின்றது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அதில் நமக்கு இப்போது கிராஃப்னா இப்படி கிராஃப் போட்டு இது ஒய் அச்சு, இது எக்ஸ் அச்சுன்னு சொல்லி இப்போ ஒரு வரைபடம் வரையணுன்னா நம்ம அதில் பாயிண்ட் குறிப்போம்ல, அதே போல் தான் இந்தியா பூமியில் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ இருந்தவங்க கற்பனையாக ஒரு அட்சரேகை, தீர்க்க ரேகை அந்த மாதிரி அவங்களே வரைஞ்சி அது மூலயமா குறித்து அதோட அமைவிடத்தை சொல்லியிருக்காங்க. இப்போது இதெல்லாம் தீர்க்கக்கூடு, இந்த சைடு வரும் இப்படி தீர்க்கக்கூடுங்க, இந்த சைடு வர்றதெல்லாம் அட்சரேகைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு அளவு குறிச்சிருக்காங்க. எப்படி குறிச்சிருக்காங்கன்னா, இப்போது இங்கே சென்டராக இருக்கா, இது தீர்க்கக்கூடில் 0 டிகிரி, இந்த சென்டராக இருக்குது தீர்க்க ரேகையில் 0 டிகிரி. இங்கேருந்து 1 2 3 4 இந்த மாதிரி அவங்க அளவு குறிச்சிட்டே போனால் இந்தியா எங்கே இருக்குன்னா, இங்கே கீழே இருந்து இது அட்சரேகையா, அட்சரேகையிலேருந்து இங்கேருந்து இப்படியே போயிட்டு இருந்தோம்னா 8 டிகிரி 4 மினிட் வட அச்சம்னு சொல்கிறாங்க. ஏன் வட அச்சம்னு முதல்ல பார்த்துங்க. இப்போ இது நம்ம மேலே வடக்கா, இது பூமியை ரெண்டாக பிரிங்க, இப்படி பிரிச்சிங்கன்னா மேலே வடக்கு, கீழே தெற்கா, இதுக்கு மேலே இருக்கிற எல்லா அச்சக்கோடுமே வட அச்சம், வடக்கு சைடு இருக்கிற அச்சக்கோடு, அதுதான் வட அச்சம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியா எங்கே இருக்குது, வடக்கு சைடு தானே இருக்குது. அப்போ இது வடக்கில் இருக்கிற அச்சக்கோடு தானே, அதுதான் வட அச்சம்னு சொல்கிறாங்க. இது இங்கேருந்து கீழேருந்து 1 2 3 4 இப்படி எண்ணிகிட்டே போனோம்னா இந்த இடத்துல 8 டிகிரியில் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. 8 டிகிரி 4 மினிட் இங்கே தான் இந்தியா ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், இதுதான் இந்த ஸ்டார்ட் ஆகிற இடம்தான் 8 டிகிரி 4 மினிட். இங்கேருந்து கீழே எண்ணே போயிருந்தால் 8வது டிகிரியில் இந்தியாவோட பரப்பளவு ஸ்டார்ட் ஆகுது.
8°4' வட அச்சம். வட அச்சம் ஏன் பார்த்தா வடக்கு சைடு இருக்கிற அச்சக்கோடுன்றனால அது வட அச்சம்னு சொல்கிறோம். அங்கே ஸ்டார்ட் ஆகி மேலே அப்படியே போனால் 37°6' வட அச்சம். இது வரைக்கும் இந்தியாவோட வடக்கு தெற்கு பரவல் இருக்குது. அதே போல் கிழக்கு மேற்கு பரவல். இப்போ ஏற்கனவே பார்த்தோம்ல பூமி இப்படி இருக்குன்னா இது கிழக்கு தீர்க்கரோரா, இது 0°. இங்கேருந்து 1 2 3 இப்படி எண்ணிகிட்டே போனால் 68°7' இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்தியா. 68°7' கிழக்கு தீர்க்கம். இதை ஏன் கிழக்கு தீர்க்கம்னு சொல்கிறோம்னா இங்கே பாருங்கள், இப்போது இங்கே சென்டராக பிரிக்கலாம். இதை சென்டராக பிரிச்சிங்கன்னா இந்த சைடு கிழக்கு, இந்த சைடு மேற்கு. இப்போது இந்தியா எந்த சைடு இருக்குது? இந்த சைடு இருக்கா? அப்போ கிழக்கு சைடு இருக்கிற இதெல்லாம் கிழக்கு சைடு இருக்கிற தீர்க்கக்கோடு. அதான் சொல்கிறாங்க கிழக்கு சைடு இருக்கிற தீர்க்கக்கோடுன்றனால தான் கிழக்கு தீர்க்கம் முதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 68°7' கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97°25' கிழக்கு தீர்க்கம் வரைக்கும். 68°7' கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97°25' கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் இந்தியாவோட கிழக்கு மேற்கு பரவல் இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, இந்தியா வடக்கு மற்றும் கிழக்கு அரைக்கோளத்தில் உள்ளது. நம்ம பார்த்தல இதுதான் பூமி. மேலே வடக்கு, மேலே வடக்கு. இந்த பாதிக்கு மேலே போனாலே அது வடக்குன்னு பார்த்தோமா. இங்கே இருக்க இந்தியா இது வடக்கு. இந்த சைடு இருந்து பார்த்தா கிழக்கு. இந்த வடகிழக்கு அரைக்கோளத்தில் தான் இந்தியா இருக்குது. அதுதான் அந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மில்லியன் என்று அழைக்கப்பட்ட இந்திரா முனை 6°45' வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவோட தென்கோடி பகுதின்னு பார்த்தோம். இப்போ இதான் இந்தியா, இது ஃபுல்லாக இந்தியா. இந்தியாவோட நிலப்பரப்பில் தெற்குன்னா இந்த சைடு, தெற்கில் தென்கோடின்னா இந்தியாவோட கடைசி எல்லை தெற்கு சைடு எங்கன்னா இங்கே அந்தமான் நிக்கோபர் தீவு கூட்டத்தில் இந்த எண்டிங் தான் தென்கோடி பகுதின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட தென்கோடி பகுதி. அதை என்னன்னு சொன்னாங்கன்னா முன்னாடி பிக்மில்லியன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அதோட பேர் என்னன்னு கேட்டால் இந்திரா முனை. அந்த இடம் எங்கே இருக்குன்னா 6°45'. இங்கே 8°யில் கன்னியாகுமரி ஸ்டார்ட் ஆகுதா, இங்கே 6°யில் அந்த பிக்மில்லியன் என்று ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அதோட பேர் இந்திரா முனைன்னு சொன்னால் அது எங்கே இருக்குன்னா 6°45' வட அச்சம். இதுவும் ஃபுல்லாக வடக்கு சைடு இருக்கிற கோடு தானே பார்த்தோம். அதனால இதுவும் வட அச்சம் தான். இங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த இடம். இதே விட இந்தியாவோட வடக்கு பகுதி, இப்போ தெற்கு பகுதி பார்த்தோமா, வடக்கு பகுதி இங்கே இருக்குது. லடாக்கில் இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. தென்கோடி பகுதின்னு கேட்டால் இந்திரா முனை, வடபகுதி எதுன்னு கேட்டால் இந்திரா கோல். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். அதிலே ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இந்தியாவோட தென்கோடி பகுதி, இந்தியாவுக்குமே தென்கோடி பகுதி எதுன்னு கேட்டால் பிக்மில்லியன் அப்படின்னா இந்திரா முனை, ரெண்டும் ஒன்று தான். முன்னாடி பிக்மில்லியன் சொன்னாங்க, இப்போ இந்திரா முனைன்னு சொல்கிறாங்க. இதே இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனைனா குமரி முனை. அது ஏன் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்னா, இப்போது இது பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், இந்தியான்றது ஒரு நாடா, அந்த இந்தியாவோட மொத்த பகுதியில் தென்கோடி முனைனா இங்கே தானே இந்தியா ஸ்டார்ட் ஆகுது, இதுதான் தென்கோடி முனை. இதே இந்திய நிலப்பகுதினா நிலன்றது இது மட்டும்தான். இதுங்கெல்லாம் தீவு, இந்த அந்தமான் நிக்கோபர் இதெல்லாம் தீவு கூட்டங்களையும் சேர்த்துன்னா இதுதான் தென்கோடி பகுதி. இதே நிலப்பகுதியின் மட்டும் கேட்டால் இதுதான் ஃபுல்லாக இந்தியாவோட நிலம். இதுதான் இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி முனைனா குமரி, கன்னியாகுமரி. இந்தியாவோட தென்கோடி முனைனா இந்த பிக்மில்லியன். அடுத்த பாயிண்ட்டு, இந்தியாவோட வடமுனை இந்திரா கோல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதேமாதிரி தென்முனை இந்திரா முனை அப்படின்னா பிக்மில்லியன் பார்த்தோம். இங்கே அடுத்து இதை பாருங்கள், இந்தியா வடக்கே உள்ள லடாக்கில் உள்ள இந்திரா கோல் முதல், வடக்கு சைடு இந்திரா கோல், இங்கே மேலே தலைக்கிட்ட இந்திரா கோல், தெற்கே கன்னியாகுமரி வரை, கீழக்கிற கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ தூரம்னா இந்த கேப்பு 3214 கிலோமீட்டர் தூரம். அதே போல் மேற்கில் உள்ள குஜராத்தில் இருக்கிற ரான் ஆஃப் கட்சிலிருந்து கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டர். இதை படத்தில் காட்டுறோம்.
நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 23°30' வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. இதுதான் பூமி. இந்த பூமியை இதுக்கு பேர் பூமத்திய ரேகைன்னு சொல்லுவாங்க. இந்த கோடு தான் பூமத்திய ரேகை. இது பூமத்திய ரேகை. இதுக்கு மேலே இருக்கிற இந்த பகுதியை வந்து வெப்பமண்டலம்னும் கீழே இருக்கிற இந்த பகுதியும் வெப்பமண்டலம். இது ரெண்டுமே வெப்பமண்டலம் சொல்லுவாங்க. இது மித வெப்பமண்டலம். அதே போல் அதுவும் கீழே மித வெப்பமண்டலம். இது தென் துருவம். தெற்கு பகுதியில் இருக்கிற கடைசி பகுதி தென் துருவம். வடக்கு பகுதியில் இருக்கிறது வட துருவம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் கடகரேகை. இந்த கடகரேகையோட அளவு தான் 23°30' இப்போ பார்த்தோம். இந்த கடகரேகை இந்தியாவுக்கு சென்டராக போய் இந்தியாவை ரெண்டாக பிரிக்குதா. அதுக்கு கீழே இருக்கிற பகுதி எங்கே இருக்குது? தெற்கு பகுதி வெப்பமண்டலத்துக்குள்ளே இருக்குது. மேலே இருக்கிற வடக்கு பகுதி எங்கே இருக்குது? மித வெப்பமண்டலத்தில் இருக்குது. இந்த பாயிண்ட் தான் அங்கே சொல்லிக்கிறாங்க. 23°30' கடகரேகை இந்தியாவுக்கு சென்டராக போகிறதுனால இந்தியாவோட தெற்கு பகுதி வெப்பமண்டலத்துலையும் இந்தியாவோட வடக்கு பகுதி மித வெப்பமண்டலத்துலையும் இருக்குது. அதே போல் இந்தியா நிர்வாக வசதிக்காக இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசம் பிரித்தாங்க. இப்போ ஒரு பெரிய நாட்டை ஆட்சி செய்யணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தனித்தனி பகுதியாக பிரித்து அதை அங்கங்கே ஆட்சி செய்வாங்க. அந்த மாதிரி இந்தியாவில் 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இந்த 28 மாநிலத்தில் ஒன்று தான் தமிழ்நாடும். இந்த 8 யூனியன் பிரதேசங்களில் ஒன்று தான் பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட திட்ட நேரம். இப்போ டைம் எப்படி இந்தியாவில் கால்குலேட் பண்ணுறாங்க அதை இப்போ பார்க்க போகிறோம். மேற்கில் உள்ள குஜராத் முதல் நம்ம மேற்கு சைடு குஜராத் இருக்குதுன்னு பார்த்தோம். கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்கக்கோடுகளை கொண்டுள்ளது. இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாக சூரியன் உதயமாகிறது. இதுதான் பாருங்கள். இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்கக்கோடுகள். இதெல்லாம் தீர்க்கக்கோடு சொல்லணுமா? அந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே ஒரு 30 தீர்க்கக்கோடு அவங்க கற்பனையாக வரைஞ்சிருக்காங்க. அதில் இங்கே தான் குஜராத் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே அருணாச்சல பிரதேசம் இருக்குது. இப்போது சூரியன் இங்கே தான் உதிக்குது. கிழக்கு சைடு. இதுதான் கிழக்கு சைடு. கிழக்கு சைடு சூரியன் உதிச்சு இங்கேருந்து சூரியன் இப்படி தான் இந்த வழியாக போகுது. இந்த சூரியன் போக போக அங்கங்கே வெளிச்சம் பிறந்துக்கினே போகும். இப்போது இந்த இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுங்க. இங்கே சூரியன் எப்போ உதிக்குதோ அங்கே நம்ம 6 மணின்னு வைக்கிறோம். இப்போது இங்கே சூரியன் உதிச்சு இந்த சூரியன் இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா இந்த ஒரு கோட்டையும் கிராஸ் பண்ணணுன்னா 4 நிமிஷம் மொத்தம் ஆகும் சூரியனுக்கு. ஒரு தீர்க்க கோட்டை கிராஸ் பண்ணணுன்னா 4 நிமிஷம். மொத்தம் 30 தீர்க்கக்கோடு இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஏறத்தாழன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30 தீர்க்கக்கோடை கிராஸ் பண்ணணுன்னா மொத்தம் 120 நிமிஷம் ஆகும். 120 நிமிஷம்னா 2 மணி நேரம். இங்கே இருக்கிற சூரியன் இங்கே இருக்கிற குஜராத்துக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். இப்போது இங்கே முன்னாடியே சூரியன் உதிச்சிடும். இங்கே 6 மணின்னு வைங்க. ஆனால் இங்கே இன்னும் இந்த குஜராத்தில் இன்னும் இருட்டாக தான் இருக்கும். அப்போது இங்கே 4 மணியாக இருக்கும். இந்த இடத்துக்கு குஜராத்துக்கு எப்போ இங்கே இருக்கிற சூரியன் எப்போ இங்கே வருதோ அப்போ தான் இங்கே 6 மணி. ஆனால் முன்னாடியே இங்கே 6 மணி ஆகிருக்கும். இந்த நேரம் வந்து இங்கே டைம் மாறுதா. இதை வந்து கரெக்டாக நம்ம கணக்கு வைக்கின்றதுனால இந்தியாவுக்கு சென்டராக இங்கே போகுதுங்கள, சென்டராக இருக்கிற தீர்க்கக்கோடு இதை வந்து இந்தியாவோட திட்ட நேரமாக எடுத்துனாங்க. அந்த திட்ட நேரம் தான் 82°30' தீர்க்கக்கோடு. இந்த தீர்க்கக்கோடு தான் இந்தியாவோட திட்ட நேரமாக எடுத்துக்கணும். இப்போது இங்கே சூரியன் முதல்ல உதிச்சாலும் இங்கே கடைசியாக உதிச்சாலும் இங்கே எப்போ சூரியன் வருதோ அதுதான் 6 மணி. அந்த டைமில் இங்கே சூரியன் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கும். இங்கே சூரியன் வரப்போகிற ஸ்டேஜ் விடிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போது இங்கே கரெக்டாக 6 மணி எடுத்தால் இவங்க 2 பேருமே கரெக்டாக இருக்கும். இந்த சென்ட்ரு நேரம் தான் இந்தியாவோட திட்ட நேரமாக எடுத்துக்கினாங்க. இதுதான் 82°30' தீர்க்கக்கோடு. இப்போ இது புரியுதா? 82°30' கிழக்கு தீர்க்க ரேகையின் தலைநேரம். கிழக்கு தீர்க்க ரேகைன்னா ஏன் அது வந்து இப்படி இருக்கா இந்தியா, இதுதானே கிழக்கு சைடு. இந்த சைடு இருக்கிற தீர்க்கக்கோடுகளை கிழக்கு தீர்க்கம் சொல்லுவோம். அதனால தான் இது கிழக்கு தீர்க்க ரேகை. அதோட திட்ட நேரத்தை தான் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த தீர்க்க ரேகை மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. அதுக்கான அர்த்தம் என்னென்னா இந்தபடி
இந்தியாவோட அந்த திட்ட நேரம் கணக்கிடுற தீர்க்க ரேகைன்னு பார்த்தோம். அது வந்து மிர்சாப்பூர் அலகாபாத் வழியாக செல்கிறது. மிர்சாப்பூர்னாலும் அலகாபாத்னாலும் ஒன்று தான். பாருங்க, மிர்சாப்பூர்னாலும் அலகாபாத்னாலும் ஒன்று தான். அந்த வழியாக செல்கிறது. இதுக்கான அர்த்தம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த 82 டிகிரி 30 மினிட் கோடு இருக்கா, இந்த கோடு கிராஸ் ஆகிற இடத்துல அலகாபாத்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வழியாக அந்த கோடு போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அந்த ஊர் தான் அந்த கோடு போகிற சென்டராக இருக்குது போல். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த செல்லில் டைம் வைக்கும்போதெல்லாம் பார்ப்போம், +5:30 GMTன்னு இருக்கும். +5:30 GMT. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, கிரீன்விச் மீன்னா சராசரி, ஜிம்னா கிரீன்விச் மீன் டைம். கிரீன்விச்சோட சராசரி நேரம், அதை விட 5 மணி நேரம் 30 நிமிஷம் நம்ம முன்னாடியே சூரியனை பார்த்துறோம். அதுக்கானது இப்போ படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இப்போது நம்ம இந்தியாவுக்கு டைமை கால்குலேட் பண்ணுறதுக்காக இங்கே சென்டராக 82 டிகிரி எடுத்தோம். அதே போல் உலகம் ஃபுல்லாக டைமை கால்குலேட் பண்ணணுன்னா பூமியோட சென்டராக ஒரு கற்பனை கூட போட்டு அதுக்கு பேர் கிரீன்விச்னு சொன்னாங்க. ஏன் கிரீன்விச் சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு ஏரியா இருக்குது, கிரீன்விச்னு ஒரு ஏரியா. நம்ம ஊரில் மிர்சாப்பூர் வழியாக போகுதுன்னு பார்த்தோமா, அந்த மாதிரி இங்கே கிரீன்விச்ன்ற ஏரியா வழியாக இந்த கோடு போகிறனால அதை கிரீன்விச் தீர்க்க கோடுன்னு சொல்கிறாங்க. இப்போது நமக்கு இங்கே முன்னாடியே சூரியன் உதிச்சிடும். இங்கே இருக்கிற சூரியன் இங்கே வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆகுதா. இப்போது இங்கே நமக்கு 6 மணின்னா இங்கே சூரியனே போயிருக்காது. அப்போ இங்கே இருட்டாக தானே இருந்திருக்கும். இந்த கிரீன்விச்சில் இங்கே சூரியனே போயிருக்கா, இங்கே இருட்டாக தானே இருக்கும். அப்போது இவங்களை விட நாம் இந்த கேப் வந்து சூரியன் போகணுன்னா 5 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகும். அப்போ இவங்களுக்கு முன்னாடியே நம்ம சூரியனை பார்த்து நமக்கு டைம் ஆகிடும். அதனால் இந்த கிரீன்விச் தீர்க்க கோட்டை விட நம்ம 5 மணி நேரம் 30 நிமிஷம் முன்னாடியே சூரியனை பார்க்குறோம். அதுதான் நம்ம இந்த செல்ல டைமெல்லாம் வைக்கும்போது +5:30 GMTன்னு இருக்கிறதுக்கு அர்த்தம். இங்கே பாருங்கள், இதுதான் இந்தியாவோட தீர்க்க வேகமாக 82 டிகிரி 30 மினிட்டா. இங்கேருந்து இந்த கிரீன்விச்சுக்கு போகிறதுக்கான டைம் தான் 5 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகுது. இந்த டைம் தான் உலகத்தோட திட்ட நேரமாக இருக்குது. இதை வச்சு தான் நம்ம செல்லின் டைம் பார்ப்போம். வேர்ல்டு டைம் இதை வச்சு தான் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவோட இயற்கை பிரிவுகள் என்னென்ன இருக்குது, அதோட வடிகால் அமைப்பு, எங்கெங்கே என்னென்ன ஆறெல்லாம் ஓடுது, அதுமாரி மற்ற டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் ஒரு வீடியோவாக கொஞ்சமாக பார்த்துடலாம்.